அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புறவுகளே. நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா ரியாத்துக்கு போக போகிறோம். காரில் இல்லை, காரை சத்தாகன்னு சொல்லுவாங்க, அதில் ஏற்றி விட்டு நம்ம ஃப்ளைட்டில் போக போகிறோம். காரை இப்போ நம்ம மேலே ஏற்ற போகிறோம். அப்துல்லா எல்லாம் கண்ணாடியை மடக்கி விட்டுக்கணும். எவனா உடச்சி போயிட்டானா சிக்கலாக போயிடும். வண்டியை மேலே ஏற்றி நிப்பாட்டியாச்சு. நம்ம வண்டி ஏற்றியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. வண்டியை கிளப்ப போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 4 மணிக்கு ரியாத்தில் கிடைக்குமா வண்டி. நாளைக்கு நம்ம ரியாத்தில் எடுத்துகிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ தொடருவோம். நம்ம ஜித்தா ஏர்போர்ட் வந்துட்டோம். நம்ம நண்பர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ ஏர்போர்ட் இறக்கிறது ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அதான் ஜித்தா ஏர்போர்ட்டு. நம்ம ஜித்தா ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். இப்போ ஜித்தா ஏர்போர்ட்டில் இப்போ ஜம்சம் தண்ணி கொடுக்குற இடம், பேக்கிங் பண்ணுற இடம், இதெல்லாம் நான் அப்படி காட்டுறேன். ஜம்சம் வாட்ரு இறக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுதான் B2 செக்ஷன். B2 செக்ஷனில் ஜம்சம் வாட்ரு இருக்குது பாருங்கள். அங்கே கொண்டு போய் ஒரு கேலன் வந்து 12.5 ரியால் கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதான். ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு ஒன்று கொடுப்பாங்க. அடுத்ததெல்லாம் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஜம்சம் ஒட்டிய பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டு தனியாக இருக்குது. இதுதான் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து நம்ம காசு பே பண்ணிவிட்டு வெயிட்டு எவ்வளவோ கூட இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கண்டிப்பாக இந்த ரேப்பிங் பண்ணி ஆகணும். இப்போ சும்மா போக முடியாது. அதே மாதிரி ரேப்பிங் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ரேப்பிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதாவது கர்ட்டூன் நம்ம கொண்டு வந்தாலும் இவங்க கர்ட்டூன் போட்டு ரேப்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் அந்த ரேப்பிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏதாவது இந்த பொட்டி வந்து மம்னு. அது ஒரு கேலனுடைய ஜம்சம் ரியால் தண்ணியினுடைய விலை வந்து 12.5 ரியால். 12 ரியாலும் ஒரு 1/2 ரியாலும் 12.5 ரியாலு. இங்கே கேஷ் கொடுத்துட்டு இங்கே வாங்கிக்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து மேற்கூரை. இது வந்து ஒரே மேற்கூரை, இடையில பில்லரே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஹோட்டல் இருக்குது. ஆல்ரெடி போர்டிங் போட்டதுனால இங்கே கவுண்டர்லாம் நிற்க தேவையில்லை. நம்ம முதிர் வந்து போர்டிங் போட்டு அனுப்பிட்டார். அதனால் நேராக ஃப்ளைட்டுக்கு போர்டிங் போடுற இடத்துல போய் அந்த போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு உள்ளே போக போகிறோம். நம்ம இப்போ கவுண்டர் நம்பர் 2 சொல்லியிருக்காங்க, அதுதான் உள்ளே போகிறோம் இப்போ. ஆனால் அழகுப்பா, சான்ஸே இல்லை. வேறு லெவலில் இருக்குது ரியாத் ஜித்தா ஏர்போர்ட். BMW கார் வேறு எதுக்கும் நிப்பாட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. நம்ம உள்ளே வந்தோடனே இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர், டொமஸ்டிக் டிபார்ச்சர் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து லோக்கலில் போகிறதுனால, நம்ம ரியாத் போகிறதுனால நம்ம டொமஸ்டிக் டிபார்ச்சர் தான் போக போகிறோம். இப்போ பெரிய LCD வச்சுருக்காங்க. இதுதான் டொமஸ்டிக் டிபார்ச்சர். அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ ஸ்கேனிங் மிஷினு நான் ஸ்கேன் பண்ணதுனால என்னுடைய மொபைல் எடுக்க முடியல. வேறு ஒருத்தவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க பாருங்க. மொபைலில் ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் திறக்கும். திறந்ததுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி போக வேண்டியதான். இதுதான் எக்ஸலேட்டரு. நம்ம இறங்கி போக போகிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு கவுண்டருக்கும் A1 B1 அப்படி ஒவ்வொரு கவுண்டருக்கும் இன்டர்நேஷ்னல் தனியாக இருக்கும், டொமஸ்டிக் தனியாக இருக்கும். இப்போ நம்ம கீழே போக போகிறோம். ஆனால் சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பட்டு ரொம்ப நாள் ஆசை ஏர்போர்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அல்லாஹ் கொண்டு அந்த வாய்ப்பை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்திக்குவோமே அப்படின்னேன். என்ன ஒன்று தாலிக்கறியான கொண்டு போகிறேன், விடுறா இல்லை என்னன்னு தெரியல. அது வேறு பெரிய சங்கடமாக இருக்குது. அல்லா இன்னைக்கு ஒரு சென்ட் கடைக்கு வந்திருக்கோம்.
செண்டு கடை இப்படித்தான் வைக்கணும்னு ஒரு லெவலே இல்லாமல் செருப்பு பொம்மை இதெல்லாம் செண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பொம்மை செண்டு, ஆனால் பயங்கர காஸ்ட்லி. இது வந்து ஷூலே சென்ட்டு. இதுவும் ஷூலே சென்ட்டு. பார்க்கல காமெடியாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லாயிருக்கு. இதுதான் இந்த கம்பெனி கேரோலினா. பாருங்கள், பயங்கர காஸ்ட்லி. நம்ம எல்லாம் இதில் அந்த செக்கிங்லாம் முடிச்சு வந்தாச்சு, போடிலாம் போட்டு வந்தாச்சு. முதல்ல காலி இடமா கிடந்துச்சு, ஆனால் இப்போ காலி இடம் பூரா எல்லாத்தையுமே பில்டிங் ஒரு ரெண்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்டு கடை, பேக் கடை, இப்படி எல்லாமே காஸ்ட்லியான கடை கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்குது. நம்ம இந்த கடைக்குள்ளே கிராஸ் பண்ணி தான் நம்ம அங்கே போகணும். அதாவது 01 வந்து 01 சவுதியா ரியாத்து. நம்ம இந்த இருந்து கடைசிக்கு போகணுமா. ஆனால் இந்த வழி நெடுக்க கடை தான் எல்லாமே சென்ட்டு, பேக்கு, அதாவது பர்ஃப்யூமு, இப்படியாக நிறையா கடைகள் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு அது ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஜரீர் புக் ஷாப் இருக்குது. இங்கே சவுதி அரபு நாடை பொறுத்தவரை ஜரீர் புக் ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஜரீர் புக் ஷாப்பும் உள்ளுக்குள்ளே இருக்குது. புக்கு, பேக்கு, டாய்ஸு இதெல்லாம் இந்த புக் ஷாப்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா அரேபியன் ஊத், இங்கே ரொம்ப ஃபேமஸான கடை அரேபியன் ஊத் உள்ளுக்குள்ளே இருக்குது. செண்டெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். எப்படி அந்த செண்டை வந்து எப்படி ஒரு பொட்டிக்குள்ளே ஒரு அழகாக ஒரு பக்கா வச்சுருக்கா பாருங்கள். விலை கம்மி தான். இது எவ்வளோன்னு பாருங்கள், அப்படியே விலை கம்மி தான். இதெல்லாம் ஒரிஜினல் ஊத் எல்லாமே. அதே மாதிரி காஃபி வேணால் காஃபி குடிக்கலாம். பட் காஃபி நம்ம இங்கே வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஆமாம், ஒரு காஃபி 17 ரியாலு. அடே அப்பா, 17 ரியாலுக்கு நம்ம லஞ்சை முடிச்சிடலாம். இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே பிளாஸ்டிக்கு ஃப்ளைட் பறக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜரீருக்கு ஆப்போசிட்டில் இது வந்து பசுமை கார்டன். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே எத்தனையோ 1000 சதுர மீட்டர், எத்தனையோ 1000 சதுர மீட்டரில் ஒரு பசுமை கார்டன். இது வந்து ஏர்போர்ட் வளாகத்துக்குள்ளேயே ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு அட்மாஸ்பியர் இங்கே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆமாம், நம்ம 1ஆம் நம்பர் கேட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம். அது எக்ஸலேட்ரு, முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க அதில் வரலாம். நம்ம 1ஆம் நம்பர் கேட்டு கடைசி, அதாவது அங்கிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது பாருங்கள். லேண்ட் ஆகிடுச்சு ஒரு ஃப்ளைட் இங்கே நிற்கிது. இது நம்ம ஏற ஃப்ளைட்டா இல்லை அது நம்ம ஏற ஃப்ளைட்டா அப்படின்னு தெரியல. ஆமாம், அடுத்த கவுண்டருக்கு போனால் தான் தெரியும். ஆனால் ஏர்போர்ட்டு விசாலமான ஏர்போர்ட்டுப்பா. அங்கே பாருங்கள், சவுதி ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட் நிற்கி தானே. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளை கூப்பிடுது புள்ள. மாஷா அல்லாஹ். யல்லா 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 பாய் பாய். யல்லா ஓகே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம லேட் பண்ணோம், நம்மளை கொண்டு விடுவாங்க. ஒன்று மணி ஆச்சு, 11:20 ஆச்சு. இப்போ 11:40 ஆச்சு. ரொம்ப குறுகிய டயத்தில் ஏன்னா வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அப்படி நம்ம மெதுவாக வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். நமக்கு டைம் இருந்துச்சு, போட்டிங் போட்டோம்னா டைம் இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் பேசி போய்கிட்டே இருக்கோம். நம்ம எங்கடா அது வாட்டை போய்கிட்டே இருக்கு அது வாட்டில். ஆடா லூசுப்பே இல்லைலாம். எங்கேயும் கொண்டே வண்டி நிப்பாட்டிக்கான்னு தெரியல. வண்டி பெறப்பட போகுது, இன்னொரு 10 நிமிஷத்தில் வண்டி பெறப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆமாம், பின்னாடி வந்து சவுதியினுடைய ஹிலால்னு ஒரு ஃபுட்பால் அணி இருக்குது. அவங்க வந்து உட்காந்துருக்காங்க எல்லாம். பட் ஆனால் ஃப்ளேட் பெரிய ஃப்ளேட்டு. அது இல்லாமல் அந்த பணிவிடை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இப்போ எடுக்க முடியாது. ஃப்ளைட்டு பறக்கையில் ஃப்ளைட்டினுடைய ஃபுல் வியூவு, அது இல்லாமல் ஃப்ளைட்டில் வந்து இங்கே தொழுகிறதுக்குன்னு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம உங்கள்கிட்ட காட்டுவோம் இன்ஷால்லா. நிறைய பண்ணுறான் மனுஷன். என்னென்னா நமக்கு காது வலிக்கும், அதுக்காக இயர்பட்ஸ் கொடுக்க வராரு. இயர்பட்ஸு கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும். இதுதான் அவங்க கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ ரெஃப்ரெஷிங் டிஷ்யூ அண்டு நல்ல காது சொல்கிற மாதிரி நல்ல இயர்பட்ஸ் கொடுத்ததுனால வண்டி போய்ட்டான். இவ்வளோ பெரிய ஃப்ளேட் அப்படி அப்பா நல்லாடுதுப்பா. ஃப்ளேட்டு ஏறத்தாழ ஒரு 100 மீட்டர் இருக்கும் நீளம். குறைஞ்சது ஒரு 80 மீட்டராவது இருக்கும். இவ்வளோ ஒரு நீளமான ஃப்ளேட்டாக இருக்குது. அப்படியே தள்ளுது. இது வந்து ஒரு ஃபுட்பால் டீமு உட்காந்துருக்காங்க. அது ஹிலால்னு நினைக்கிறேன் அவங்க. அப்பா இது மட்டும் தருவேன்னாங்க. நான் கேட்டது இன்னொரு பீஸா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீஸா வாங்கிட்டேன். புரியுதா? ஆமாம், என்னென்ன கொடுத்துருக்கான்னு இப்போ காட்டுறேன். ஆரஞ்சு ஜூஸு, ரொம்ப ஃபேட், பீஸாவை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பீஸா ஆனால் நல்லா சூடாக இருக்குது, ஹீட்டாகவே இருக்குது பீஸா. இப்போ பீஸாவை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். பீஸா பரவாயில்ல. இல்லை என்ன ப்ளஸ்னா ஹீட்டாகவே இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ். காலையிலேருந்து நம்ம சாப்பிட்லையா, ஒரே பசி. அன்புறவுகளே, ரியாத் வந்து இறங்கிட்டான். பட் எனக்கு காது அடைச்சதுனால இடையில பேச முடியல. ஆமாம், ஆனால் சீக்கிரம் வந்துடுச்சு வண்டி. அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்காரு, டாக்ஸிக்காரர் வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் டாக்ஸியை வரவழைச்சு நம்ம கிளம்புவோம். இதுதான் ரியாத்தினுடைய டொமஸ்டிக் ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேறு தனியாக இருக்குது, இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, ரியாத் வந்துட்டோம். அண்ணன் தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மளுடைய விழாக்கை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி ரியாத்தினுடைய விழாக்கும் இன்னும் 2 இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து சந்திப்போம். அண்ணன் நீங்கள் எந்த ஊருண்ணே? கடலூர். அண்ணன் கடலூர். அண்ணன் பிரித்தியும் அண்ணனை வச்சு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆமாம், அந்த ஐடியாவில் வந்தேன். அண்ணனுடைய சவுதி வாழ்க்கை வரலாறு அப்படின்னு போடலான்னு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். அன்பு உறவுகளே, இப்போ வந்து நம்ம ரியாத்தில் போய்கிட்டு இருக்கோம். ரியாத்தில் அந்த மஞ்சள் கலரில் பூ ஊற்றுருக்கு பார்த்தீங்களா, பூவு அந்த பேரிச்சம்பழம் மரத்துக்கு இடையில, இதெல்லாம் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாதம் பூக்கும். எப்படி ஆவாரம்பூ பூத்துருக்கு பாருங்க. இந்த ஆவாரம்பூனுடைய அருமை சவுதி அரேபியாவில் தெரிஞ்சு அதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. மாஷா அல்லாஹ். அன்புறவுகளே, நம்ம ஜித்தாவில் ஏற்றின வண்டி ரியாத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இருக்கிறது கிங் காலித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். பட் ஆனால் இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு தான். உறவுகளே, நம்ம 2 நாள் பயணமாக ரியாத் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், ரியாத்தில் ஒரு கல்யாணம், எங்கள் சாருடைய சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம். அல்லாஹ்வை கொண்டு
கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். ஜித்தாவிலேருந்து ரியாத்துக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி இப்போ ரியாத்துலேருந்து நம்ம ஜித்தாவுக்கு போக போகிறோம். ஜித்தா வந்து இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு, அதனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தனியாக வேறு இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து வராங்கல்ல, இந்தியா மற்ற உலக நாடுலேருந்து வராங்கல்ல, அது வந்து தனியாக இருக்குது. இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. இது வந்து சவுதி அரேபியா ரியாத் மாநகரத்தினுடைய டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. தண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து 1 ரியால் வெளியில், ஆனால் இங்கே 2 ரியால். ஆனால் தண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈவியான் வாட்ரு. இந்த ஈவியான் வாட்ரு வந்து வெளியில் வந்து இந்த ஈவியான் வாட்டர் வந்து வெளியில் 6 ரியால், ஆனால் இங்கே வந்து 8 ரியால். ஓகேயா, இது வந்து 2 ரியால், இங்கே வந்து 5 ரியால். 2 ரியாலோ 3 ரியாலோ, பட் இங்கே வந்து 5 ரியால். அதனால் தண்ணி இதெல்லாம் நீங்கள் கையில் கொண்டு வந்துடுறது பெஸ்ட்டு. ஆமாம், ஆனால் தண்ணியும் கிடைக்கிது. ஓகேயா, ஸ்கேனிங் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்கேனிங் முடிஞ்சு பின்னாடி கொடுத்த மிஷினை அந்த மிஷினில் தான் ஸ்கேன் பண்ணோம் நம்ம போர்டிங் பாருங்கள், மேலே காட்டுற பாருங்கள். இதான் நம்மளுடைய போர்டிங் பாஸு. ஸ்கேன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் திறந்தோன்னா நம்ம எக்ஸலேட்டரில் மேலே போய்கிட்டுருக்கோம். இப்போ அப்படியே எங்கே ஜித்தாவை நோக்கி போய்கிட்டுருக்கோம், சவுதி ஏர்லைன்ஸ் நோக்கி போய்கிட்டுருக்கோம். உள்ளே தான் செக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஓகேயா, உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வழியாக செக்கிங் முடிஞ்சு இங்கிட்ட தான் செக் பண்ணுற இடம். அதை வீடியோ எடுக்கக்கூடாண்டாங்க, அதனால் வீடியோ எடுக்கலை. அடுத்து உள்ள கடையெல்லாம் நல்லா இருக்குன்னாங்க, போய் பார்ப்போம். இந்த சென்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க, பயங்கர விலை உள்ள செண்டுகள் இதெல்லாம். ஆனால் ஸ்பிரி தான், அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது வந்து லிப்டிக்கு மேக்கப்பு அந்த ஐட்டம். ஆமாம், ஆனால் சரியான காஸ்ட்லி. அந்த கேரியலானாங்கிறது பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு பாருங்கள், சூப்பராக. இதுக்கு வந்து செண்டு நீச்சல் பாருங்கள், செண்டுக்குள்ள நீச்சல் அடிக்கிறது. கவுண்டர் வந்து 509A. நான் உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன் ஏற்கனவே அந்த வீடியோவில். 509A 509Aவில் போய் என்ன தான் நம்மளுடைய போர்டிங்கு அங்கே கிளியரன்ஸ் ஆகும். அதனால் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். நம்ம அவ்வளோதான், இது இறுதி கட்டம், இனி எதுவுமே இல்லை. ஓகே, கடையெல்லாம் இருக்குது, பசிக்குது, ஆனால் சரியான காஸ்ட்லியாக இருக்குது. அல்பேக் இருக்கான்னு பார்க்குறேன், அல்பேக் காணா. எதாவது இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவோம். பர்கர் கிங்கு ஒரு 5 ரியால் 7 ரியால் 8 ரியால்னா சாப்பிடலான்னு பார்த்தேன். இல்லை 30 40 42 38. அடே அப்பா, ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. போங்கடா லூசுப்பா இல்லை அப்படின்னு. 42 ரியாலுக்கு நம்ம பர்கர் வாங்கிக்கணுமா? 42 ரியால் தான் நான் 1 வருஷம் ஓட்டி பண்ணுவேன். இல்லை அநியாயம்ப்பா. நம்ம கவுண்டர் தான் 509A. இதுதான் நம்மளுடைய கவுண்டரு. இறுதிக்கட்ட ப்ராசஸும் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம். ஃப்ளைட்டுக்கு கீழே லக்கேஜ் வெளியே வருது, மேலே சாப்பாடு உள்ளே போகுது. லக்கேஜ் இறக்குறாங்க அழகா. லக்கேஜ் இறங்கிடுச்சு. அடுத்து சாப்பாடு கொடுத்தது இறங்குது. சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டாங்க, சாப்பாடு உள்ளே அனுப்பிட்டாங்க. அடுத்த ஃப்ளைட்டை மூடிட்டாங்க, சாப்பாடு கொடுக்குற ஃப்ளைட்டை மூடிட்டாங்க. இப்போ அந்த சாப்பாடு கொண்டு வந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி அதையும் அப்படி இறக்குறாங்க. இப்போ கண்டெய்னர் இறங்குது பாருங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா. ஓகேயா, என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். 35J நம்மளுடைய சீட் நம்பரு 35. 1:45 1:50 வந்து இறங்கிட்டோம் ஜித்தாவில். ஒருவேளை நம்ம வெற்றிகரமாக ரியாத் பயணம் முடிச்சுட்டு ஜித்தாவுக்கு வந்துட்டோம். ஜித்தாவில் இறங்கியாச்சு. வீட்டை நோக்கி போய்கிட்டுருக்கு இப்போ வண்டி. ஆமாம், இன்ஷால்லா இதோட இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. ஆமாம், நம்மளுடைய அடுத்தடுத்த விளாக்குகள் இன்ஷால்லா மேலும் சிறப்பாக அமைய துவா செய்யுங்க. அடுத்தடுத்து இன்னும் தரமான விளாக்குகள் தர முயற்சிக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.